இன்னொரு கொடுமை என்ன தெரியுமானே, தனியார்ல படிக்கிற பல பேர் வந்து அரசுல வேலை பார்க்கறானே. இன்னைக்கு அரசு மருத்துவரா இருக்கிற பல பேர் தனியார்ல படிச்சு வந்தவங்க. 3 வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபீஸ்னு பப்ளிக்கா போட்டிருக்காங்க. 20 நாள்ல சொல்லி கொடுக்க முடியும், அந்த தகுதி தான் முக்கியம் அப்படின்னா எப்படி சார் இதை ஒத்துக்க முடியுது? இல்ல நீ படிச்சா வேஸ்டா படிச்சிருக்க. எது தேவையோ அதை படிக்கல நீ. நான் 1 வருஷம் 2 வருஷம் 12 வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு இல்ல 20 நாள் படிச்சுட்டு கரெக்டா எப்படி பரீட்சை எழுத வந்தவனுக்கு கிடைக்குதுன்னு கேக்குறாரு. நீ 65 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உனக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே அவன் கொடுப்பான். நீட் வந்த பிறகு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வாங்கக்கூடிய ஃபீஸோட அளவு அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சென்னையில எவ்வளவு அறுவை சிகிச்சைகள் தவறு நடக்குது உங்களுக்கு தெரியுமா? 2005ல இந்த நீட் இருந்தா நீங்க டாக்டரா இருக்க முடியும் நினைக்கிறீங்களா இல்ல கஷ்டம் நினைக்கிறீங்களா? ஆயிருக்க முடியாது சார். இப்ப வெளிப்படையா இருக்கா இல்லையா? இல்ல இப்பவும் ஒயிட்லயே வாங்குறாங்க, பிளாக்லயே வாங்குறாங்க. இது பாலிடிக்ஸ் பேசாம இந்த இஷ்யூ பேசவே முடியாது. நான் அரசியல் பேசல, அதனால நான் தூய கல்விமான் அப்படிலாம் கிடையாது, அரசியல் தான். எதுக்கா பிஏ பிகாம் தமிழ்நாட்டில் சேர்றதுக்கு ஒரு ஆல் இந்தியா லெவலில் என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும்? ஏன் கட்டாய தகுதி தேர்வு அல்லது கட்டாய நுழைவு தேர்வு வேண்டும்? அதோடைய தேவை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா, பிரைவேட் காலேஜில் பணம் கொடுத்தா கூட நம்ம பசங்க சேர முடியாது சார். வெளி மாநிலத்து பசங்க தான் வந்திருக்காங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு 1156 மார்க் எடுத்தான் சார் ஸ்டேட் போர்டில். அவன் நீட்டில் பாஸ் ஆகல சார். வெறும் 900 எடுத்தான் சார். அவன் 120 கொடுத்து பாஸ் பண்ணிட்டான் சார். என்ன கொடுமை சரவணன். ஒரு அரசாங்கம் போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாம அதை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து பரீட்சைகளை வைத்துக்கொண்டு மிரட்டி பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறது. என்னப்பா சொல்ற? ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு 450 கோடி ரூபாய் அரசாங்கம் வந்து செலவு பண்ணுது, வரி பணம் தேவைப்படுது. ஹையர் ஸ்டடீஸ்க்கு அதை விட கடுமையான பணத்தெல்லாம் செய்ய முடியுது. ரைட். ஆனா இந்த கருகருன்னு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வெளியில இருந்து நார்த்ல இருந்து கிண்டல் பண்றானுங்கல்ல, அந்த கருப்சாமி குப்சாமி இவங்க எல்லாம் தான் கட்டினது. என்னடி இது? சரிதானே? இப்ப நாங்க எங்களுடைய வரி பணத்தில் கட்டப்பட்ட அந்த இதுக்குள்ள எங்க பசங்களுக்கு நாங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நாங்க நினைப்போம். அதானே உலக வழக்கம். நீங்க வந்து இப்ப 10ஆம் எல்லாம் கடைசியா முடிச்சுட்டு எல்லாம் ரெடியான பிறகு அங்க 2 இருக்கு, யூபில 3 இருக்கு, எல்லாத்தையும் பகிர்ந்து கூட அப்படின்னா இது எப்படின்னு கேக்குறாரு. முடியாது நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலா ஜெயலலிதா இதை தான் எப்போதும் பார்ப்பாங்க, ஐ கான்ட் டாலரேட் யுவர் இன்எஃபிஷியன்சி. உன்னுடைய இன்எஃபிஷியன்சிக்காக நான் பலியாக முடியாது அப்படிங்கறத ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்ட் அடிக்கிறது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. 100% சீட்ஸ்ல வந்து 15% ஆல் இந்தியா கோட்டால போறது அண்டர் கிராஜுவேஷனுக்கு. 85% தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்டா பச்சை போய் பேசுற? 10 ஸ்டேட்ல ஒரு சீட் கூட கிடையாது. அரசு கோட்டா போயிருச்சு, நம்மளுடைய சீட்டு பறி போகிறது. அவ்வாறு ஏழை நோயாளிகள் எங்க போவாங்க? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். எங்க தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தனியார் நிறுவனத்தோட போன வருஷம் அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 65 லட்சம் ரூபாய். நீ 65 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உனக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே அவன் கொடுப்பான். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைட்டாங்களா? 48 கல்லூரிகளுக்கும் அரசு கல்லூரிக்கு நம்ம எப்படி மாணவர்களை +2 மதிப்பெண் அடிப்படையிலே கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துட்டா போயிடுச்சு. ஏன் அப்படி கொடுக்க முடியல? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். அது கூட தான் அரசாங்கம் செய்யலாம். அது இன்னும் எளிமை தானே. எதுக்காக இன்னொரு பரீட்சை ஒரு 2 மாதம் அப்புறம் 3 அட்டெம்ப்ட் கொடுக்க போறாங்க? 3 வருஷம் ட்ரை பண்ணுவோம். ஆந்திரால இதுதான் நடந்துன்னு இருக்கு. 1 லட்சம் மாணவர்கள் +2 முடிச்சிட்டு முதல் அட்டெம்ப்ட்ல கிடைக்காததால 2 லட்சம் கோச்சிங் ஃபீஸ் கட்டி ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறான். இப்போ அதே தான் நடக்கும் நீட் வந்தா. இதுங்களை திருத்தவே முடியாதா? திறமை உள்ள தகுதியான மாணவர்கள் உள்ள வரணுங்கிறதுக்கு தான் இதோடைய மெயின் கான்செப்டே. இப்ப கட்டாய நுழைவுத் தேர்வுகளின் வழியாக தகுதியான திறமையான மாணவர்கள் உள்ள வந்துருவாங்கன்னு எப்படி நம்புறீங்க? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அவன் இப்போ படிக்கும் போதே எக்ஸாம் வைக்கும் போதே ஒரு ஆல் இண்டியா ஃபுல்லாக எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வைக்கும் போது திறமையானவனா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா அவன் திறமைன்னு தானே அர்த்தம். என்னால நம்பவே முடியலப்பா. நீட்ல எலிஜிபிலிட்டி வாங்கிட்டான் ஒரு பையன், அவனோட கட் ஆஃப் 178. நீட்ல எலிஜிபிலிட்டி வாங்கல ஒரு பையன், அவனோட கட் ஆஃப் 196. இந்த 178 வாங்கின பையன் என்ன பண்ணான்னா ஒரு 3 மாசமோ 1.5 மாசமோ சார் 80,000 ரூபாய் கோச்சிங் கட்டி படிச்சான். அவன் வந்து எலிஜிபிலிட்டி வாங்கிட்டான். இது நல்ல விஷயம் தானே? 12 வருஷமா அவன் வந்து படிச்சு 198 வாங்கியிருக்கான். அவனுக்கு வந்து தகுதி இல்ல. 20 நாள்ல சொல்லி கொடுக்க முடியும், அந்த தகுதி தான் முக்கியம் அப்படின்னா எப்படி சார் இதை ஒத்துக்க முடியுது? என்ன கொடுமை சரவணன். கோச்சிங் சென்டர்ல 10 நாளையிலே உனக்கு தேவையான தர முடியும். நீ வச்சுட்டு போங்க சார். அட பாவி, இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னாண்டா பாரதியார் 2 காதையும் பொத்தன மாதிரி முண்டாஸ் கட்டி உட்கார்ந்துருக்காரு. இல்ல நீ படிச்சா வேஸ்டா படிச்சிருக்க. எது தேவையோ அதை படிக்கல. நீ படிக்காத ஸ்கூல்ல இருந்து வெட்டி வாசம் அனுப்பிட்டாங்க. நாங்க தேவையான தர அந்த பையன் ஜெயிக்கிறான். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. அப்ப தேவையான படிச்சா போக முடியும். டாக்டர் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, அது படிக்கணும் இல்லையே. டேய், ஏன்டா கொந்தளிக்கிற?
தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. நான் 1 வருஷம் 2 வருஷம் 12 வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு இல்ல 20 நாள் படிச்சுட்டு கரெக்டா எப்படி பரீட்சை எழுத வந்தவனுக்கு கிடைக்குதுன்னு கேக்குறாரு. குட் கொஸ்டின். ஸ்ட்ரைட்டா அவருக்கு நான் பதில் சொல்றேன். கோச்சிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். நீங்க +2 ஸ்டேட் போர்டை ஒழுங்கா படிச்சீங்கன்னா 300க்கு மேல மினிமம் வாங்கலாம். ஓ அப்படியா விஷயம்? ஆனா அதை ஒழுங்கா படிக்கிறது இல்ல. 196க்கு இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்கலன்னா வராதுன்னு விட்டுடுறாங்க. ஃபுல் புக்கை படிச்சா அவரு குவாலிஃபை ஆகலாம். நிஜமாதான் சொல்றியா? நீங்க கோச்சிங் சென்டர் நடத்துறீங்கன்னு சரி சொல்லுங்க. சார். நீட் கோச்சிங் சென்டர் நடத்துறீங்க இல்லையா? ஆ. அதனோட சிலபஸ் இப்ப நீட் சிலபஸை டிசைட் பண்ணிருக்கிறது யார்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சிபிஎஸ்இ டிசைட் பண்ணுது சார். கிடையாது, கிடையாது. கோர் சிலபஸை டிசைன் பண்ணது MCI. மாட்டிக்கிட்ட பங்கு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் கோர் சிலபஸை டிசைட் பண்ணிருக்குது, இன்க்ளூடிங் கிளாஸ் 11 கிளாஸ் 12. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் லிஸ்ட் போட்டிருக்கு. 11th என்ன படிக்கணும், 12th என்ன படிக்கணும், இதை தான் பேஸ் பண்ணி கேள்வி கேட்கணுன்ற கோர் சிலபஸை பண்ணிருக்கிறது MCI. புரிஞ்சதா? பாயிண்ட் நம்பர் 2, நீங்க இவரை குறை சொல்றப்ப சொன்னீங்க அவர் ஒழுங்கா படிக்கல, பாதி அவர் விட்டுட்டு போயிருப்பாரு, இல்ல தேவையானதை படிக்கலன்னு சொன்னீங்க. இதே MCI டெலீட்டட் சிலபஸ்ன்னு சொல்லுது. அநேகமா கல்வியாளர்கள் இருக்காங்க, நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கிறேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ருதர்ஃபோர்ட் மாடல் படிக்க வேண்டாம், போர் மாடல் படிக்க வேண்டாம், உங்களுடைய தாம்சன் மாடல் படிக்க வேண்டாம். சோலி முடிச்சு. இதெல்லாம் டெலீட்டட்னு சொல்லி MCIயில் இருக்கக்கூடிய கோர் சிலபஸ் சொல்லுது. மிச்சத்தை படிச்சு நான் சொல்றதை மட்டும் படிச்சிட்டோம், நான் உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற சிஸ்டம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சிஸ்டமா தெரியுது. மிச்சத்தை மட்டும் எடுத்து அவனை கோச் பண்ணி அவன் நம்பர் 1 வாங்கி வைக்கிறது நீங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றீங்கன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க பார்க்க மறுக்கிறது ஒரு சிஸ்டத்தை வற்புறுத்தி லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த உள்ளேயே வராம இருக்கிறதுல என்ன தகுதி நம்ம பண்றோம்? கதையவே மாத்தி வச்சிருக்கீங்களேப்பா. நான் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியோட வெப்சைட்லயே நான் வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வருடத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 3 வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபீஸ்னு பப்ளிக்கா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பிளாக்கா வாங்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஒயிட்டா டாக்ஸ் கட்டி வாங்கிக்குவாங்க. என்னடி இது? ஆக இந்த நீட் அதை பணக்காரர்கள் மேட்டுக்குடி மக்கள் உள்ள நுழையறத ஒன்றும் தடுக்கல. மறைமுகமா இவ்வளவு நாள் அவங்க வாங்கிட்டு இருந்ததுக்கும் இப்ப நீட் வந்த பிறகு நேரடியா வாங்குறதுக்குமான ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இல்ல புரியல. அப்ப கொள்ளைய இல்ல இருக்கா இல்லையா? இல்ல இருக்கா இல்லையா? அத மட்டும் பட்டு பெட் கீழ பதுக்கி வச்சிட்டு இருந்தாங்க, இன்னமே வெளியிலே பேங்க்ல போட்டு வச்சுக்குவாங்க. இல்ல அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரை மறைமுகமா இருந்தது, இப்ப வெளிப்படை ஆயிருக்கா இல்லையா? இல்ல இப்பவும் ஒயிட்லயே வாங்குறாங்க, பிளாக்லயே வாங்குறாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? எப்படியோ 75-80 லட்சம் ஃபீஸ் கட்டி தான் தனியார் மருத்துவக் கல்லூரியில டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்க முடியும். ஓ அப்படியா விஷயம்? நீங்க அங்க சீர்திருத்தம் பண்றேன்ட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில 1500 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் கட்ட போற கேண்டிடேட்டே கெடுக்குறீங்க. என்ன கொடுமை சரவணன். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டுல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போட முடியல. நம்ம முதல்ல இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேசலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேசுவோங்க. நீங்களா யாருடா? நீட் வந்த பிறகு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வாங்கக்கூடிய ஃபீஸோட அளவு அதிகமா இருக்கு. 6 லட்சம் முதல்ல இருந்த ஃபீஸ் இப்ப அபிஷியலாவே 15 லட்சம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பேச வேண்டியது கல்லூரிகள் கிட்ட இல்ல, இப்ப பேங்க் கிட்ட பேசணும். இங்க நம்ம எலிஜிபிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க ஃபீஸ காமிச்சு இங்க எலிஜிபிலிட்டி நீங்க கோட்டை விடுறீங்க. எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. இங்க இருக்க பப்ளிக்ட்ட நீங்க இந்த பாலிசி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாம இங்க ஒரு எனிமி இருக்கா, ஒரு எதிரி இருக்கான்னு காமிச்சு நீங்க ஏமாத்துறீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. அன்றைக்கும் சீட்டுக்கான விலை என்னன்னு தெரியாது, இன்னைக்கும் சீட்டுக்கான விலை என்னன்னு தெரியாது. அன்னைக்கு அந்த சீட்டை யார்ட்டனாலும் விற்க முடியும், இன்னைக்கு அந்த சீட் அந்த கியூல நிக்கிறவன்ட்ட தான் விற்க முடியும். இதுக்கு வெளியே வித்துருவீங்களா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஆனா இப்ப நான் கியூல நின்னா நான் கண்டுபிடிப்பேன் இவன் எப்படி உள்ள போனா அப்படின்னு நான் கேட்பனா இல்லையா? 90 லட்சம் கல்வி கட்டணமா கட்டி கொடுக்க ரெடியா இருக்கேனே, எவன் வாங்குறானே எனக்கு தெரிய மாட்டேங்கனே. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமானே? தனியார்ல படிக்கிற பல பேர் அரசுல வேலை பார்க்கறானே. இன்னைக்கு அரசு மருத்துவரா இருக்கிற பல பேர் தனியார்ல படிச்சு வந்தவங்க. 200 மார்க் வாங்கின பையன் அறிவாளி கிடையாது சார். சரி, குறைஞ்ச மார்க் வாங்கினா முட்டா பையன் கிடையாது சார். ஆமா. அந்த குறைஞ்ச மார்க் வாங்கினவனு இந்த நீட்ல அதிகமான வர புரிஞ்சுக்கிட்டு எழுதி என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு? ஐயோ சாமி வேற நீட் சிஸ்டம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னீங்க. குறைந்த மார்க் எடுத்தவர்கள் எல்லோரும் வாருங்கள் நீட் படிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்களா? எனக்கு புரியல. போட முடியும் சார், குறைஞ்ச மார்க் வாங்க முடியும் சார், ஈஸியா வாங்க முடியும் சார். ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். நான் 2005ல என்ட்ரன்ஸ் எழுதினப்போ தியரியில 199 200 200, என்ட்ரன்ஸ்ல
ஃபுல் மார்க் வாங்கியிருந்தேன். இப்போ இருந்தது அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நாங்க வந்து தியரி புக்கை படிச்சாலே போதும், அதை வச்சு என்ட்ரன்ஸ் எழுதணும். நான் இதுல நான் 296.5 வாங்கியிருந்தேன். நான் இப்போ டாக்டரா இருக்கேன், மதுரை மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு. வெரி குட் வெரி குட். ஸ்டேட் எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியா போனா வர்த் டாக்டர். ஏஐபிஎம்டில நான் குவாலிஃபை ஆகாதனால நான் வந்து ஒரு முட்டாள் அர்த்தமாயிருமா சார்? சொல்லுங்க சார். கம் அவுட். 2005ல இந்த நீட் இருந்தா நீங்க டாக்டர் ஆயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல கஷ்டம் நினைக்கிறீங்களா? ஆயிருக்க முடியாது சார். கோச்சிங் டிஃபர்ஸ் சார். யூனிஃபார்ம் டீச்சிங் யூனிஃபார்ம் கோச்சிங் கிடையாது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. முடிஞ்சிருக்கவே முடியாது. ஸ்டேட் எக்ஸாம்னால தான் சார் நான் இன்னைக்கு டாக்டர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதே டைம்ல வந்து ஏஐபிஎம்டி சிலபஸ் வேற, டீச்சிங் வேற, கோச்சிங் வேற. என்னால அது கிளியர் பண்ண முடியலையே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வர ஒரு பையன் கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும்னா 1 lakh சார். இப்ப ஃபீஸ் மினிமம் ஃபீஸ் நான் சொல்றது என்ட்ரன்ஸ் கோச்சிங் 1 to 2 lakhs வாங்குறாங்க. ஐயோ ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அவ நிலத்தை வித்து எதை வித்து சார் அடிக்க வைக்க முடியும் பசங்களை? எவ்வளவு கோச்சிங் மட்டும் இவ்வளவு வாங்குறாங்க. ஆவரேஜ் எவ்வளவு சார் கோச்சிங் ஃபீஸ்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? 60,000 ரூபாய். எவ்வளவு நாள் கோர்ஸ் இது? 30 நாள் கோர்ஸ் சார். இப்போ அப்ப 35,000 கொடுத்து கிளாஸ் கோர்ஸ் படிச்சுட்டு ஒருத்தன் டாக்டர் ஆயிக்கலாம். ஆமா. அட தற்கூரி நாயங்களா. இவங்க எல்லாருமே தேர்வு, அது +2 முடிச்சிட்டு கல்லூரி உள்ள சேர்றதுக்கான ஒரு தேர்வு. அதுக்கப்புறம் 5.5 வருஷம் படிக்கணும். அதேதான். எத்தனையோ 9 சப்ஜெக்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் பரீட்சைகள் இருக்கு. இந்த ஒண்ண வச்சு இந்த அடிப்படையில மோசமான மருத்துவர்கள் வருவாங்கன்னு பேசுறாங்க. கரெக்டா சொன்னீங்க. அவர் 7 வருஷம் படிக்கிட்டோம், 8 வருஷம் படிக்கிட்டோம். நான் மருத்துவராக வேண்டியதுதான் மருத்துவ கல்லூரிகளோட வேலை. நீங்க சேரும் போதே இருக்கிறதுலே பெஸ்ட் உசைன் போல்ட் தான் சேர்த்துட்டு நான் ட்ரைனிங் கொடுப்பேன்னா என்ன நியாயம் இது? சபாஷ், சரியான போட்டி. கல்வியும் அரசியலும் பின்னி பிணைந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. நம்மளாம் அவ்வளவு சுத்தமானவங்க, அரசியல்லாம் பேச மாட்டோம்னு சொல்ற மூலமா we are postponing the issue. இது பாலிடிக்ஸ் பேசாம இந்த இஷ்யூ பேசவே முடியாது. நீங்க நான் அரசியல் பேசல, அதனால நான் தூய கல்விமான் அப்படிலாம் கிடையாது. அரசியல் தான் இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. நீட்டை பத்தி நம்ம பயம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம பயம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கோச்சிங் போகணுங்கிறது வந்து அவசியமே கிடையாது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன், எல்லாரும் பாக்குறோம். எவ்வளவு விளம்பரங்கள் இந்த நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக, எவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்கள். அப்ப அந்த கேள்வி எழத்தானே வருது. கரெக்டா சொன்னீங்க. நீட்டுக்கான கோச்சிங் ஒரு பேரல் எக்கானமி. இப்போ அதை வச்சு ஒரு பெரிய நிறைய பிரான்சைசி மாடல், அது வந்து தனியா அப்புறம் அது ஒரு பிக் பிசினஸ் தானே. அது எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. சில தனியார் மருத்துவ கல்லூரிகள் இருந்து வெளியே வரும் மாணவர்கள் இவங்க எல்லாம் எப்படி டாக்டர் பாஸ் ஆனாங்கங்கிற கேள்வி கேட்கக்கூடிய மருத்துவர்களும் இருக்கிறாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு சென்னையில எவ்வளவு அறுவை சிகிச்சைகள் தவறு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மருத்துவ சிகிச்சையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டுமா வேண்டாமா? அதுல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நீட் வழியா வந்த ஒரு மாணவன் தான் செய்ய முடியும்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க சார்? ஒரு ஸ்டேட் போர்ட்ல ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதின ஒரு மாணவன் அவனுக்கு அது தெரியாதுன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அகில இந்திய அளவுல ஒரு காமன் சிலபஸ்ல வைப்பதில் தவறு இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் நடத்துற ஒரு எக்ஸாமினேஷன் சிஸ்டம் காமன் இல்லீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. தமிழ்நாடு நல்லா நடத்துறாங்கன்னு வெச்சுப்போம். இப்ப ஜார்க்கண்ட்ல அதே தரமான ஒரு ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம் நடத்துறாங்களோ? ஜார்க்கண்ட்ல இல்லங்க. ஒரு நிமிஷம் வந்து தமிழ்நாடு மேல இம்போஸ் பண்றது என்ன நியாயம் சொல்லுங்க? Tell me. அவர் ஒண்ணே ஒண்ணுதான் வைக்கிறார். இங்க ஏற்கனவே எங்கிட்ட ஒரு பெட்டர் சிஸ்டம் இருக்கு. பெட்டர் சிஸ்டம்ங்கிறது எப்படி நீங்க இல்ல, அது யார் நீங்க தீர்மானிக்க? எஜுகேஷன் பாக்குறப்ப தமிழ்நாடு மேலதான் இருக்கு. கேட்ல எல்லாம் வந்து 6.02 வாங்கி இந்தியால லாஸ்ட்ல இருக்கும் சார். கொஞ்சம் நிப்பாட்டு. ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. இது எதுக்குமே நம்ம ஆட்கள் போறதே கிடையாது. நம்ம பழைய ஆட்களை வச்சு தான் நம்ம பேச முடியும். இந்த டெஸ்ட் கிராக் பண்ணக்கூடிய ஒரு கேங் இருக்கு. அது ஒரு பெரிய மனநோய் பிடிச்ச கேங். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஒரு பீரியட் வரைக்கும் ரொம்ப பேர் படிக்காம இருந்தாங்க, ரைட்டா? குறைந்தபட்சம் 8வது படித்தவர்களுடைய எண்ணிக்கையை நாங்க அதிகரிச்சோம், ரைட்டா? டெபினெட்லி. அப்போ இந்த முறை சரியான வளர்ச்சியா இல்ல ஐஐடில 4 பேர் சீட்ல இருக்கான், ஐஐஎம்ல 6 பேர் இருக்கான், அந்த கோட்டா வழியா இவெல்லாம் செலக்ட் ஆகி போனாங்கிறது பெரிய வளர்ச்சியா? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. 1.5 லட்சம் இன்ஜினியர் ஒரு வருஷத்துக்கு உருவாக்குறோமா? அதுல எனக்கு 10,000 இன்ஜினியர், நல்ல இன்ஜினியர் தமிழ்நாட்டுக்கு எப்படி கிடைப்பான் சார்? யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? 1.5 லட்சம் இன்ஜினியர் தயார் பண்றான். 90,000 பேர் வேஸ்டா போறானே சார். எனக்கு மீதி இருக்கவன் வேஸ்டா போறாங்க. அவன் படிக்காம சும்மா சுத்தி இருந்திருப்பான். என்ன சொல்றீங்க? நான் இன்ஜினியர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உருவாக்கல, புராட்ல இன்ஜினியர் இருக்கான். இதெல்லாம் நடந்ததை மறுத்துட்டு கேட் எழுதுனியா, டோட் எழுதுனியா? ஒரு நிமிஷம் சார். என்ன சார் அர்த்தம்? நக்கல்யா அவனுக்கு. நான் உண்மையா சொல்லிடணும். கோச்சிங் இல்லாம நீட் கஷ்டம் தான். இது முன்னாடியே மைக் வந்தால் இதை தான் நான் சொல்லியிருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு புரிய வச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான்டா பேராண்டி கால கொடுமை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள்.